பாப்பா பாடும் பாட்டு சின்ன குயில் நான் பாடினால். டேய் பாலா, உன் ஏடிஎம் கார்டு. ஓ, உன்கிட்ட தான் இருந்ததா? சரிப்பா. 2000 ரூபாய் எடுக்கலான்னு போனேன், எடுக்க முடியலடா. என்னாச்சு? பின் நம்பர் தப்பா போட்டேன்டா. அட, 1-2-3 நாள் தானே பாஸ்வேர்டு. ஓ, நான் மாத்தி போட்டேன்டா. 4321 போட்டேன். என்னப்பா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது. அப்ப திருப்பி போட வேண்டியதானே? திருப்பி போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ அலாரம்லாம் அடிச்சு செக்யூரிட்டி வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. பாஸ்வேர்ட் திருப்பி போட்டதுக்கு அவங்க எல்லாமா வந்தாங்க? இல்லப்பா, ஏடிஎம் கார்டே திருப்பி போட்டேன். என்னப்பா நீ உன்னோட விளையாட்டுப்பா. அப்புறம் அந்த டிஸ்பிளேல ஏதோ புக்குடுன்னு வந்ததுப்பா மெசேஜ். பிளாக் பண்ணிட்டாங்களா? சரி ஓகே, நான் பேங்க் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு அமௌண்ட் எடுத்துட்டு வரேன். 2000 போதும்ல? 3000 ரூபாய் போதும்பா. சரி, அந்த மேனேஜர் உனக்கு தெரிஞ்சது தானே? இனிமே கார்டை எந்த பக்கம் போட்டாலும் பணம் வர மாதிரி பேசிட்டு வா. வரப்பா. நல்ல பையன். அண்ணே சொல்றா. ஓன் டிஷர்ட் இது எப்படி பக்காவா இருக்கா? பார்க்க சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்கு. ஆமாண்ணே. அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் இது போட்டு வெளில போயிட்டு வரட்டுமா? டேய், இதெல்லாம் கேட்டிருப்பியா? போடா. ஓகேண்ணே. அப்படியே பேண்ட் ட்ரை பண்ண வேண்டியதானே? அண்ணே பேண்ட் போட்டு பார்த்தேன், அது இடுப்புல நிக்கல, கீழே கீழே போயிருது. பாய்ண்ணே. பாய்டா. ஏய், யார் கூட போன்ல பேசிட்டு இருக்க? பாய் ஃப்ரெண்ட் தானே? டேய் அப்பா கிட்ட சொல்லிராதடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டேய், இதெல்லாம் யாரும் சொல்லிட்டு இருப்பாங்களா? பேசு பேசு. ஓகே, थैंक यू. என்ஜாய். பாப்பா பாடும் பாட்டு. டேய் பாலா, இந்தா உன் கார்டு. யோ, இது நீ தான் வச்சிட்டு இருந்தியா? டேய் 2000 ரூபாய் எடுக்கலான்னு பார்த்தா யாரு கிட்ட 2000 எடுத்து போன? இரு ஆனா எடுக்க முடியலடா. பின் ஏதோ தப்பா போட்டுக்கிறேன்டா. 1-2-3 நாள்னு ஒரு பின்னு, அது அடிக்கடி மறந்துது. ஆனா நான் வந்து திருப்பி போட்டனே. எது? அதுக்கப்புறம் அலாரம் வந்து செக்யூரிட்டி வந்து ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. பின் மாத்தி போடுறதுக்கு செக்யூரிட்டில வந்து என்னையா சொல்ற? இல்லடா, ஏடிஎம் கார்டை திருப்பி போட்டேன். கார்டை மாத்தி போட்டியா? டேய் ஒன்னாவல்டா உன் கார்டுக்கு. அதுக்கப்புறம் மெசேஜ்ல வந்தது. மெசேஜா? ஆமா, 21 நாள் புக்குடுன்னு மெசேஜ் வந்தது. டேய் அப்பாடா, 21 நாள் கார்டை பிளாக் பண்ணிட்டு அந்த 2000 ரூபாய் எடுத்துனோடா. 2000 ரூபாய்? 2 ரூபாய் கூட எடுக்க முடியாது. இந்த கார்டை நீயே வச்சுக்கோ. டேய் அப்ப உனக்கு உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. டேய் பாலா, என்ன? பாதி கார்டு தான் கொடுத்துட்டு போற. 1000 ரூபாய் எடுத்துக்கலாமா? என்ன ஆயுதம் எடுக்க வச்சதாத? 14ஆம் நாள் காரியம் இப்பவே பண்ணிடுவேன். யாருக்குப்பா? தாத்தாக்கு. தாத்தாவுக்கா? தாத்தாவுக்கு நேத்து தானே பண்ணோம். ஓ, அம்மாவோட அப்பாவுக்கா? சரி, இந்த பாதி கடை எங்க போறதுன்னே தெரியலையே. ஏனா சொன்னா நம்பு, உன் நண்பன் தானே சிம்பு, ஏன் கிட்ட வச்சுக்காத. அண்ணே என் டிஷர்ட் தானே? ஆமா. என் டிஷர்ட் போட நீ எத்தனை வாட்டி சொல்றது? இனிமே என் டிஷர்ட் மட்டும் இல்ல, உன் டிஷர்ட் நீ போடக்கூடாது. அப்ப நான் என்னதான் போடுறதா? அப்பாவோட லுங்கி இருக்கும், போட்டு போத்திக்கோ. சரி நான் அப்புறம் தரேன். ஏய், யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் அப்பா கிட்ட சொல்லிராதடா ப்ளீஸ்டா. அப்பா கிட்ட தானே? சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்டா. அப்பா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா, விட்டுருப்பா என்ன, நான் அப்படியே போயிடுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன விட்டுருப்பா. அப்பா ப்ளீஸ். கொளுத்தியது. என்ன ஒரு குச்சி தான் இருக்கு? உனக்கு ஒரு பொண்ணு தானே? அப்பா வேணாப்பா அப்பா. How to kill your third son without any evidence. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. தெரியும், உனக்கு அந்த கவிதை புரியுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா என் மனசு புரிஞ்சுக்கிட்ட உன்னால மட்டும்தான் அந்த கவிதை புரிஞ்சுக்க முடியுன்றது எனக்கு தெரியும். சாப்பிட்டியா நீ? ஓ சாப்பிட்டியா? அதான் எனக்கு காலைல இருந்து பசிக்கவே இல்லை. இருந்தாலும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம், ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க தான் கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அண்ணா, வழி தெரியலையா? இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணே அதே தானே,
அங்கேருந்து ஒரு ரைட் டர்ன் எடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அந்த பிள்ளையாரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா நான் என் லவ்வை அவகிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையார்ட்ட தான் சொன்னேன். இப்போ அங்கேருந்து ஒரு லெஃப்ட் அங்கே போயிடாதீங்க, அது முட்டுச்சந்து. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மேலே பாருங்க, ஒரு மாடி தெரியுதா? அது என் டாடி, அது உனக்கு தெரியுதா? ஐயோ அது என் டேடிண்ணே. அந்த வீடு தான். பிங்க் கலர் வீடு தான். வந்துடுறீங்களா? ஓகேண்ணே. அச்சோ பேபி, நீ இன்னும் லைன்லேயே தான் இருக்கியா? உனக்கு நான் அந்த கவிதை இல்லை பாட்டாவே பாடிடுறேன். காதலுக்கு 3 எழுத்து, சிச்சிச்சா சிச்சிச்சா, அந்த 3 எழுத்துக்கு 3 எழுத்து. ஓ இதெல்லாம் என் தலையெழுத்து. அப்பவே டாக்டர் கழிச்சிடலான்னு சொன்னாரு. தெரியும் உனக்கெல்லாம் இந்த கவிதை புரியவே புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு மட்டும் இல்லை, என் மனசு புரிஞ்சிக்க தெரியாத எவளுக்குமே இந்த கவிதை புரியாது. செக், உன்கிட்ட காலிலேருந்து பேசி பேசி எனக்கு தான் பசிக்குது. இந்த ஃபுட் டெலிவரிக்காரனாக இன்னும் ஆளை காணும். 102 ஆயுசு. நீ போன வை, நான் அவன்கிட்ட கவிதை சொல்லிக்கிறேன். ஹலோ அண்ணா, உன்கிட்ட ஒரு கவிதை சொல்கிறேன் கேளு. தம்பி எனக்கு அட்ரஸ் தெரியல, கரெக்டா எங்க சொல்றீங்களா? அட்ரஸ் டேய் அண்ணா, உனக்கு எத்தனை தடவை நான் ஒரு அட்ரஸ் சொல்லுவாங்க? இது கூட நான் தெரியாது உனக்கு? நோ, என்ன உனக்கு என்னண்ணா உனக்கு பிரச்சனை? மேப்ல தான் கரெக்டாக போட்டிருக்கல, பார்த்து வர தெரியாது உனக்கு? என்ன உனக்கு வேணும்? எத்தனை அட்ரஸ் வேணும்? எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவாங்க? ஒழுங்கா மேப் பார்த்து வாசிக்கிறோம். என்னப்பாச்சு? உன் பையனுக்கு அங்கே லக்கே இல்லை, உனக்கு புக்கு கேட்குதா? டேய் என்னதான்டாச்சு? அப்பா அது தோ பாருப்பா பண்ணிட்டான்ப்பா. ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான்ப்பா ஆர்டர் பண்ணேன். அதுக்கு இங்கே பாருப்பா எத்தனை தடவை கால் பண்ணுறான்னு. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன தப்பு. வலசரவாக்கம்க்கு பதிலாக கிளாம்பாக்கம்னு போட்டேன். அது ஒரு தப்பாப்பா? சொல்லுப்பா, அது ஒரு தப்பா? டேய் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாடா? அது எதுவாக இருந்தானேப்பா, ஈஸி தானே வரத்துக்கு. இதோ பாருப்பா, எனக்கு இந்த ஃபுட்டே வேணாம்ப்பா. நோ, எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸே வேணாண்ணே. நீ ஏன் திருண்ணா போனா? என்னது வண்டியா? இருண்ணா, நான் நேரில் வந்து உனக்கு கேன்சல் பண்ணுறேண்ணா. ஏண்டா வலசரவாக்கம் எங்க இருக்கு, கிளாம்பாக்கம் எங்க இருக்கு? டாக்டர் அப்பயே சொன்னார் இவனை ஏதாவது பண்ணலான்னு. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா? அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா? உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை. உலகம் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. Pani mi sa pani ma pa ga ma pani pa ma ga ma re sa. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா? அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை நதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி.
ஜன்மம் ஜன்மம் எல்லாம் மாய எல்லாம் மர்மம் எதுவும் கிழியவில்லை ஏக்கம் சுமந்த உயிர்கள் நல்ல வேலை சரணம் நல்லா இருக்கு. நம்ம பாடிட்டா நம்ம மரணம் ஆயிருப்போம். இறைவன் தூவிய மரண விதை